மாடமோடு மாளிகைகள் மல்கு தில்லை மணி திகழும் அம்பலத்தே மணி கூடத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலா கொண்ட நாளேன்னு திருநாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு முன்னாடியே திருவாரூர் வந்திருக்குமோன்ற ஒரு ஐயத்துல 1500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடியிருக்காரு. காலத்தை அறிய முடியாத திருவாரூர்ல ஒரு ஆண்டும் நடைபெறும் தேர் திருவிழா நாளைக்கு நடக்க போகுது. அந்த பழமை வாய்ந்த தேரோட வரலாறை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு வாட்டி இந்திரன் கூட போர் புரிஞ்சு முஸ்குந்த சக்கரவர்த்தி வென்றுறாரு. அப்போ அவருக்கு சன்மானமா 7 விடங்க மூர்த்திகள் கிடைக்குது. அந்த 7 விடங்க மூர்த்திகளை கூட்டிட்டு வரதுக்காக ஒரு தேர் வேணும்னு நினைக்கிறாரு. அந்த தேரை தேவலோக ஸ்தபதி மயன் இதை செஞ்சு தராரு. அப்புறம் அந்த தேர்ல 7 விடங்க மூர்த்திகளையும் வச்சு நல்லூர்ல இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலுக்கு போய் 3 நாள் பூஜை செய்யறாரு. அப்போ சிவபெருமானோட ஆணைப்படி பூஜை செஞ்சு முடிச்சக்கு அப்புறம் திருப்பி திருவாரூருக்கே வந்துடுறாரு. அந்த 7 விடங்க மூர்த்தியில மூல விடங்க மூர்த்தியான தியாகராஜர் அந்த தேர்ல அமர்ந்து பங்குனி உத்திரநாளைக்கு வீதி உலா வந்திருக்காரு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர் திருவிழா நடைபெறுதுன்னு திருவாரூர் கோவிலையும் திருவாரூர் உலா புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிற அந்த 6 விடங்க மூர்த்திகளை திருநள்ளாறுலையும் திருவாய்மூர்லையும் திருக்குவளையிலையும் திருமறை காடுலையும் திருக்காராயிலையும் நாகப்பட்டினத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கு.